ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நேத்திக்கு பிள்ளாய் அப்படின்னு புதுசா சேர்ந்த பெண்ணை எப்படி எழுப்பினா ஆண்டாள் அப்படின்னு பார்த்தோம். பக்கத்து வீட்டில் இன்னொரு தோழி எல்லாரோட சேர்ந்துதான் கிருஷ்ணனை அனுபவிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சும் தெரியாதா போல இருக்கிறா. யாரெல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துகிட்டாங்கன்னா அவங்கள இது என்ன பேய்த்தனமா இருக்கு அப்படின்னு தானே சொல்லுவோம் இல்லையா? ஆண்டாலும் இந்த பொண்ணை பேய்ப்பெண்ணே அப்படின்னு முதல்ல கூப்பிடுறா. என்னதான் இருந்தாலும் ஒரு தோழி அவளை போய் இப்படி பேய்ப்பெண்ணேன்னு கூப்பிடலாமா? சரி சரி, தப்பு, அப்படிலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு அந்த பெண்ணை சமாதானப்படுத்துறா. நாயக பெண் பிள்ளாய்னு சொன்னா நம்ம கூட்டத்துக்கே நீதானே நாயகி, தலைவி அப்படின்னு பேசி அவளை சந்தோஷப்படுத்துறா, சமாதானப்படுத்துறா. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க பாப்போமா? வெளியில இருக்கக்கூடிய ஆண்டாள் உள்ள இருக்கிற பேய் பெண்ணை பார்த்து விடிஞ்சிடுச்சு, சீக்கிரமா வா அப்படின்னு கூப்பிட்டா. உள்ள இருக்கிற பேய் பெண் சொல்றா, அதெல்லாம் விடியல, எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு வெளியில ஆண்டாள், வலியன் குருவியோட சத்தம் கேட்கலையா அப்படின்னு சொன்னான். உள்ள இருக்கிற பெண் கேட்டா, ஏண்டி ஒரு குருவி சத்தம் போட்டா விடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு வெளியில ஆண்டாள், ஒரு குருவி இல்லடி, ரெண்டு குருவி ஒண்ணுக்கொன்னு பேசிக்கிற சத்தம் கேட்கலையா அப்படின்னு சொன்னான். அதுக்கு உள்ள இருக்கிற பேய் பெண், ஒரு ஜோடி குருவி பேசினா விடிஞ்சிடுச்சின்னு அர்த்தமாடி, ஊர்ல எல்லா குருவியும் பேசிச்சின்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆண்டாள், எல்லா இடத்துலையும் கீச்சு கீச்சு அப்படின்னு வலியங்குருவிங்கெல்லாம் நாம எற தேடி போறோம், திரும்பி வர்ற வரைக்கும் பார்க்க முடியாதே அப்படின்னு ஒண்ணுக்கொன்னு ஒரே சத்தமா பேசிக்கிட்டு இருக்கே, கேட்கலையா அப்படின்னு நல்லா விளக்கி சொன்னான். உள்ளே இருக்கிறவ ஏதோ குருவி கத்துறதையெல்லாம் வச்சு விடிஞ்சதுன்னு சொல்லலாமா? அடுத்தது, நம்ம வீட்டில் நம்ம அம்மாங்கெல்லாம் காலங்காத்தால விடிஞ்சதுன்னா எழுந்து தயிர் கடைவாங்களே, அவங்கெல்லாம் எழுந்துட்டாங்களா? தயிர்லாம் கடைய ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஆண்டாள் கோவத்துல, இவளுக்கு நல்லா தெரியுது விடிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சும் மேல மேல பேசிக்கிட்டே இருக்காளே, இவங்களோடெல்லாம் சேர்ந்துதான் கண்ணனை கும்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பேசுறா இல்லையா? அதனால பேய்ப்பெண்ணே அப்படின்னு அவளை செல்லமா கடிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, செல்லமா கோச்சுக்கிறா. அதுக்கு மேல இந்த எடைப்பெண்கள் இடையர்கள் எல்லாம் காலங்காத்தால என்ன செய்வாங்க, அவங்கெல்லாம் எழுந்து விடியறதுக்கு முன்னாடி தயிர் கடைஞ்சிருவாங்க. நல்லா தயிர் கடைஞ்சி அதுல இருந்து வெண்ணெயை எடுத்து தனியா வச்சுட்டு, அப்புறம் மோர், பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு விற்கிறதுக்காக வெளியில போவாங்க இல்லையா? அதுல அப்போ அந்த தயிர் கடையறப்போ என்னென்ன சத்தம்லாம் வரும், அந்த சத்தத்தை எல்லாம் விளக்கி சொல்றா ஆண்டாள். இது எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு கிருஷ்ணருடைய கதையை சொல்ற புராணம். அந்த புராணத்துல கோகுலத்துல காலையில பெண்கள் எல்லாம் தயிர் கடையறப்ப தாமரை கண்ணனாட்டம் இருக்கிற கண்ணன் இருக்காரே, அவரையே நினைச்சு வாய் விட்டு பாட்டு பாடுற அழகான அந்த சத்தம் இருக்கே, அது எல்லா திசையில இருக்கிற கெட்டதையெல்லாம் அழிச்சு நல்ல மங்களத்தை கொடுத்தது அப்படின்னு அந்த புராணத்துல சொல்லி இருக்கு. நாம சங்கீர்த்தனம் பண்ணா எல்லாம் நல்லது தானே நடக்கும். இப்ப கொஞ்சம் கோகுலத்துல தயிர் கடையறத கற்பனை பண்ணி பாப்போமா? அதத்தான் ஆண்டாள் உள்ள இருக்கிற பெண்ணுக்கு விளக்கி சொல்றா. இடைப்பெண்கள் எல்லாம் கழுத்துல அச்சுத்தாலி, ஆமைத்தாலி அப்படின்னு மாலை மாலையா நகை போட்டிருக்காங்க இல்லையா? தயிர் கடையறப்ப அப்படி இப்படி அசைவாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த நகையெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் அசைஞ்சு ஒண்ணுக்கொன்னு உரசி அழகா ஒரு சத்தம் வருமே, அதுதான் அச்சுத்தாலி ஆமைத்தாலியோட சத்தம் அப்படின்னு முதல்ல சொல்ல போறா. அப்புறம் அவங்கெல்லாம் கையில வளையல் போட்டிருப்பாங்களே, அப்ப தயிரை இப்படி அப்படி முன்னால பின்னால இழுக்கும் போது அந்த கயிறை அந்த வளையல் சத்தம் கேட்கும் இல்லையா? இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா இந்த பெண்கள்? ஒரு பக்கம்
அச்சுத்தாலி ஆமைத்தாலி சத்தம், இன்னொரு பக்கம் வளையலோட சத்தம். இந்த ரெண்டையும் தாளமாவும் பக்கவாத்தியமாவும் வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து கேசவா மாதவா கோவிந்தா அப்படின்னு பாட்டு பாடுறாங்களே, அதை கேட்கறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதே போல தயிர் கடையும் போது அவங்க தலைமுடி பின்னல் அதெல்லாம் இப்படியும் அப்படியும் அசையும் இல்லையா, அவங்களுடைய அழகான அந்த தலைமுடி எவ்வளவு வாசனையா இருக்கும். அப்ப அந்த வாசனை வேற வீசுது. அப்போ ஒரு பக்கம் காதுக்கு சத்தம், இன்னொரு பக்கம் கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம மூக்குக்கு நல்ல வாசனையாவும் இருக்கே. அப்புறம் கெட்டியா இருக்கு தயிர், கண்ணை வேற அந்த தயிரை கடையக்கூடாது அப்படின்னு தடுத்துக்கிட்டே இருக்கான். அதனால தயிர் கடையிற மத்த இந்த பெண்கள் எல்லாம் இந்த கை அந்த கைன்னு மாத்தி மாத்தி கடையறாங்க. அதனால தானே வளையல் சத்தம் வருகிறது. அப்புறம் தயிர்ல இருந்து ஒரு சத்தம் வருமே, தயிர் கடையிறப்ப நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா, மத்த இந்த பக்கம் சுத்தினோம்னா தயிர் இந்த பக்கம் வரும், மத்தம் எதிர்பக்கமா மத்த சுத்தினா அந்த பக்கம் போய் புரண்டு வரும். அப்ப தயிர் இந்த பக்கம் அந்த பக்கம் புரளும் போது சர் 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 அப்படின்னு சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தம் வேற வருதே. அப்ப எவ்வளவு அழகா, கண்ணுக்கு அழகா, காதுக்கு இனிமையா, மூக்குக்கு வாசனையா ஒரு பெரிய சங்கீத கச்சேரியா நடக்குதே, நீ தூங்கலாமா அப்படின்னு தான் ஆண்டாள் கேட்கிறா. இதத்தான் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்றா. உள்ள இருக்கிறவ அசஞ்சி எழுந்துக்கிற அழக பார்த்த உடனே இவளை போய் பேய்ப்பெண்ணேன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு இப்போ ஆண்டாள் நாயக பெண் பிள்ளாய், எங்களுக்கெல்லாம் நீதாண்டி நாயகியா இருக்கிற அப்படின்னு கொண்டாடி பாடுறான் ஆண்டாள். அவ ஆனந்தமா வரணும் இல்லையா, அதுக்காக நாராயணனே கிருஷ்ணனா பிறந்து கேசி அப்படிங்கிற பெரிய அசுர குதிரைய கொன்ன அந்த கேசவனை பத்தி நாம சங்கீர்த்தனம் காதுல கேட்டுட்டோம், நீ படுத்து கிடக்கலாமா அப்படின்னு சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம், பகவானோட நாமங்களை கேட்டதும் நாம எல்லாரும் ஆனந்தமா எழுந்து கொண்டாடி டான்ஸ் ஆடி கூட சேர்ந்து பாடி கொண்டாடணும் இல்லையா. அத போல அந்த பெண்ணை எழுப்பி கூப்பிட அந்த பொண்ணு முகத்துல ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல அவ முகமே ரொம்ப பிரகாசமாயிடுச்சு. அத பார்த்து நல்ல தேஜஸா இருக்கிறவளே, பல பல பலன்னு இருக்கிற பொண்ணே கதவை தர அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் எழுந்து கதவை திறந்து இவங்களோட சேர்ந்தா. இன்னைக்கு பேய் பெண்ணே என்ற பெண்ணை எப்படி எழுப்பினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. நாளைக்கு இவ இருந்தாலே அந்த இடம் கலகல கலகலகலன்னு ஒரே சந்தோஷமா இருக்குமா. அவளை கோது கலமுடைய பாவாய் அப்படின்னு எழுப்ப போறா. அது நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு பாட்டு கீசு கீசென்றெங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திற ஏலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.